परमेश्वर नाम को स्तुति महिमा हो। தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर अपने भविष्यता के द्वारा इस्राएली लोगों से बातचीत कर रहा है। தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் மக்களிடம் பேசுகிறார். यदि इस अध्याय को आप संपूर्ण तौर से पढ़ेंगे, இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக படிக்கும்போது आप इस बात को समझ सकते हैं। நீங்கள் இந்த காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். परमेश्वर बंधुआई में रहने वाले इस्राएलियों को अपने भविष्यता के द्वारा इस वचन को दे रहा है। சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரவேலருக்கு முன்பதாக தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி இந்த வார்த்தையை கூறுகிறார். हम जानते हैं इस्राएली लोग अपने इतिहास में एक वक्त में बाबिलोन देश में बंधुआई में थे। நாம் அறிந்திருக்கிறோம், ஒரு சமயத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன்ல அவர்கள் சிறையிருப்பில் சென்றார்கள். वे बंधुआई में जाने के पहले ही अपने भविष्यता यिर्मयाह के द्वारा ये परमेश्वर ने कहा कि वे 70 वर्ष बाबिलोन में बंधुआई में रहेंगे। அவர்கள் சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் உரைத்தார், 70 வருஷம் அவர்கள் பாபிலோன்ல கைதிகளாக இருப்பார்கள். तो 70 वर्ष पूरा होने के बाद फिर से वे लोगों को परमेश्वर इस यरूशलेम में वापस लाने के लिए वायदा किया। 70 வருஷம் நிறைவேறின பிறகு திரும்ப பாபிலோன்ல இருந்து ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு எருசலேமுக்கு அந்த ஜனங்களை திரும்ப கொண்டு வருவார். ये वचन इस्राएली लोग बंधुआई से वापस आने के संदर्भ में वे लोग वापस आने पर थे, उस संदर्भ में परमेश्वर अपने भविष्यता के द्वारा कह रहा है। இந்த வசனம் பாபிலோன்ல இருந்து எப்பொழுது அவர்கள் திரும்பி வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார்களோ அந்த நேரத்தில் தேவன் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார். वे 70 वर्ष बंधुआई में रहने के कारण 70 வருஷம் அவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறதுனால जो कोई यरूशलेम से बंधुआई में गए थे उनमें से बहुत सारे लोग मर मिटे हैं। இந்த எருசலேமில இருந்து சிறையிருப்பில் கொண்டு போகப்பட்ட अनेகர் இறந்து போனார்கள். वहां से वापस आने वालों में से बहुत सारे लोग बाबिलोन में पैदा हुए नहीं पीढ़ी के लोग थे। அங்க போனவர்களில अनेக ஜனங்கள் பாபிலோன்ல பிறந்த பிள்ளைகளாக இருந்தார்கள். पुराने लोगों में से बहुत ही कम ही लोग जो है यरूशलेम में वापस आ सके। அந்த பழைய ஆட்களில கொஞ்சம் பேர் தான் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். दानिएल जैसे लोग पहले यरूशलेम से बंधुआई में ले जाया गए, वे वापस नहीं आ सके। அநேகர் பாபிலோனுக்கு போனார்கள். தானியேலை போல அநேகர் பாபிலோனுக்கு போனார்கள், ஆனால் அங்கிருந்து திரும்பி வரவில்லை. अभी वे जो है वापस यरूशलेम आना है, அவர்கள் இப்பொழுது திரும்ப எருசலேமுக்கு வர வேண்டும். वे कभी भी बाबिलोन से यरूशलेम यात्रा नहीं किए हैं। அவர்கள் ஒருபோதும் பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு யாத்திரை செய்யவில்லை. यरूशलेम जाने के रास्ता भी उनको मालूम नहीं है। எருசலேம் போவதற்கான வழியும் அவர்களுக்கு தெரியாது. तो उनके सामने बहुत सारे चुनौतियां पाई जाती हैं। அவர்களுடைய முன்னால अनेक சேலஞ்சுகள் வைக்கப்பட்டிருந்தது. वे बहुत ही जो है उस रास्ता को लेकर, यात्रा को लेकर, अपने भविष्य को लेकर घबराए हुए हालत में पाए जाते थे। அவர்கள் அந்த காரியங்களை கொண்டு அந்த யாத்திரையை குறித்து अनेक நேரங்களில் அவர்கள் கலங்குறவர்களாக காணப்பட்டார்கள். उस संदर्भ में परमेश्वर उनसे ये बातों को कहता है। அந்த சூழ்நிலையில தேவன் இந்த வார்த்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். परमेश्वर की बातों को, परमेश्वर की सामर्थ को, परमेश्वर के विश्वास योग्यता को संपूर्ण तरह से जाने बिना अपने आप में घबराए हुए हालत में रहने के समय में परमेश्वर अपने भविष्यता के द्वारा उनसे बातचीत करता है। அவர்கள் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய வார்த்தையும் தேவனை குறித்த அந்த விசுவாசமான காரியங்களையும் அவர்கள் அறியாததனால அவர்கள் கலங்குகிறவர்களாக காணப்பட்டார்கள். इस 16 वचन में परमेश्वर 3 बातों को उनसे कहते हुए आप देख सकते हैं। 16வது வசனத்துல 3 காரியங்களை தேவன் இங்கு சொல்லுகிறார். उस 3 बातों को मैं संक्षिप्त में आपके सम्मुख रख के मैं आगे बढ़ने के लिए मैं चाहता हूं। இந்த 3 காரியங்களையும் சுருக்கமாக உங்கள் மத்தியில வைத்து நான் முன்னேற செல்ல விரும்புகிறேன். पहले परमेश्वर उनसे कहता है, முதலாவது தேவன் அவர்களிடம் சொல்லுகிறார், जैसे एक अंधा व्यक्ति को हाथ धर के जिस रास्ता को वो नहीं जानता है उसमें अगुवाई करते हैं, वैसे ही मैं तुम्हें अगुवाई करने वाला हूं। எப்படி ஒரு குருடன் அறியாத வழியில அவரை கரம் பிடித்து நடத்தி செல்கிறார்களோ அதே போல நான் உங்களை நடத்தி செல்வேன். तो यहाँ पे परमेश्वर इस्राएलियों से कहता है, இங்கு இஸ்ரவேலரிடத்தில் தேவன் சொல்லுகிறார், एक अंधा व्यक्ति को ले लीजिए, ஒரு குருடனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், उनको थोड़ा कल्पना करके देखिए, அவரை குறித்து நீங்கள் சில யோசித்து பாருங்கள். वो जो है कुछ भी वो नहीं जानता है, அவர் எதையுமே தெரியாது, उनको जो
है वो रास्ता उनको मालूम नहीं है, அந்த वழியும் அவருக்கு தெரியாது. रास्ता आगे किस प्रकार है कुछ भी वो कल्पना नहीं कर सकता है। முன்னாலே எப்படிப்பட்ட வழி என்று அதுவும் அவருக்கு யோசிக்க முடியாது. तो उस व्यक्ति को ले चलना होगा तो அந்த மனிதனை கொண்டு போக வேண்டும் என்றால் उसको हाथ धर के सही रास्ता पे ले जाना पड़ता है। அவருடைய கரத்தை பிடித்து சரியான பாதையில் நடத்தி செல்ல வேண்டும். यहाँ परमेश्वर इस्राएलियों से कहता है, இங்கு தேவன் இஸ்ரவேலிடத்தில் भले சொல்கிறார், तुम इस प्रकार सोच सकते हैं, நீங்கள் இப்படி சில வேளை யோசிக்கலாம், मैं तो रास्ता को नहीं जानता हूँ, நான் வழியே எனக்கு தெரியாது, कैसे चलना है मुझे मालूम नहीं है, எப்படி செல்ல வேண்டும் எனக்கு தெரியவில்லை, मैं कैसे यरूशलेम पहुंचूंगा, நான் எப்படி எருசலேமுக்கு போவேன், कैसे मैं बाबिलोन से यरूशलेम यात्रा करूंगा। எப்படி நான் பாபிலோனிலிருந்து இருந்து எருசலேமுக்கு யாத்திரை பண்ணுவேன். परमेश्वर उनसे कहता है, தேவன் அவரிடத்தில் तुम्हें சொல்கிறார், चिंता करने की जरूरत नहीं, நீங்கள் கவலைப்பட வேண்டிய तुम्हें அவசியம் இல்லை, घबराने की जरूरत नहीं। நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. जैसे एक अंधा व्यक्ति को अगुवाई करते हैं उसी तरह मैं तेरे साथ रहकर तुम्हें अगुवाई करूंगा। நான் எப்படி ஒரு குருடனை அறியாத வழியில் நடத்தி செல்வேனோ அப்படி நான் உங்களை வழி நடத்தி செல்லுவேன். यहाँ पे मैसेज बाइबल में इस प्रकार लिखा है, அந்த மெசேஜ் பைபிள்ல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, I will take the hands of those who don't know their way, I will be a personal guide to them। मतलब जो व्यक्ति रास्ता नहीं जानता है उसको हाथ धर कर ले जाते हैं, எந்த மனிதன் வழியை அறியாதிருக்கிறாரோ அவர் கரத்தை பிடித்து நடத்தி செல்வேன். उसी प्रकार मैं क्या करूंगा, तुम्हें हाथ धर के ले चलूंगा। அப்படியே நான் உங்களை கரத்தை பிடித்து நான் நடத்தி मैं செல்வேன். सिर्फ रास्ता दिखाने वाला के रूप में नहीं रहूंगा, நான் வெறும் வழியை காண்பிக்கிறது மட்டுமல்ல, मैं सिर्फ जो है रास्ता बताने वाला के रूप में मैं नहीं रहूंगा, நான் வழியை அறிவிக்கிறவரை மாதிரி இருப்பேன். मैं तुम्हें रास्ता दिखाऊंगा भी, நான் வழியை உங்களுக்கு காண்பிப்பேன், और तुम्हें हाथ पकड़ कर ले चलूंगा ताकि तुम इधर उधर भटक नहीं पाओगे। நான் உங்களுடைய கரத்தை பிடித்து அழைத்து செல்வேன், நீங்கள் இங்கேயும் அங்கேயும் சிதறாதபடிக்கு. और वो वहां पे हम देखते हैं, இன்னும் நம்ம பார்க்கலாம், आई विल बी ए पर्सनल गाइड टू यू, ना मैं जो है आपके लिए एक पर्सनल गाइड के रूप में व्यक्तिगत अगुवाई करने वाला के रूप में मैं रहूंगा। நான் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே ஒரு வழி காட்டுகிறவராக நான் இருப்பேன். प्यारो कितने सौभाग्य की बात है, எவ்வளவு ஒரு பாக்கியமான कई காரியம். बार हम भी इन इस्राएलियों के समान जो है कई बातों को सोचकर भविष्य को सोचकर घबराए हुए हालत में हम जो है चिंतित पाए जाते हैं। நாம் இந்த இஸ்ரவேலரை போல अनेक நேரங்களில் நாம் अनेक காரியங்களையும் எதிர்காலத்தை நினைத்து நாம் கவலைப்பட்டு கலங்குகிறவர்களாக இருக்கிறோம். आगे क्या होगा करके हम सोच सकते हैं, அடுத்து என்ன நடக்கும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். आगे मेरे रास्ता किस प्रकार होगा करके आप सोच सकते हैं, முன்னால வழி எப்படி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். मैं कैसे आगे बढ़ूंगा करके आप सोच सकते हैं, நீங்கள் யோசிக்கலாம், நான் எப்படி முன்னேறி செல்வேன், इस रास्ता पे मुझे चलना है करके आप सोच सकते हैं। எந்த வழியில் எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் लेकिन யோசிக்கலாம். हमारा परमेश्वर कहता है, ஆனால் நம்முடைய தேவன் சொல்லுகிறார், तुम्हें चिंता करने की जरूरत नहीं, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் तुम्हें இல்லை, घबराने की जरूरत नहीं, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. क्योंकि मैं आपके साथ ऐसा रहूंगा, ஆனால் நான் உங்களுக்கு அப்படியாக இருப்பேன், एक पर्सनल गाइड के रूप में நான் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வழிகாட்டியாக मैं இருப்பேன், आपको ऐसे अगुवाई करूंगा, நான் उங்களை அப்படியாக வழிநடத்துவேன். एक अंधा को जैसे हाथ धरकर रास्ता में ले जाते हैं उसी तरह मैं ले जाऊंगा। ஒரு குருடனை எப்படி கரம் பிடித்து நடத்தி செல்கிறேனோ அதே போல நான் உங்களுக்கு इसलिए இருப்பேன். हमें घबराने की जरूरत नहीं, ஆகையால கலங்க வேண்டிய हमारा தேவையில்லை. परमेश्वर जो विश्वास योग्य है उसके ऊपर हम जो है अपने संपूर्ण भरोसा रखते हुए उनके अगुवाई में चलने के लिए अपने आप को सौंपने की जरूरत है। நீங்கள் உங்களை நீங்கள் அப்படியாக தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய விசுவாசத்துக்கு அவர் பாத்திரர். அந்த காரியங்களை நினைத்து அவரை விசுவாசித்து நீங்கள் அவருடைய கரத்தில். इसलिए भजन संहिता के लेखक भजन संहिता 107 में इस प्रकार कहता है, சங்கீதம் 107வது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 4 वचन से लेकर 7 वचन तक पढ़ेंगे, 4ல இருந்து 6 வசனங்கள், 7 तक, 4 முதல் 7 வரை. 107வது संगीतम। वे जंगल में मरुभूमि के मार्ग पर भटकते फिरे और कोई बसा हुआ नगर ना पाया। அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் भूख और प्यास के मारे वे विकल हो गए हैं। பசியாகவும் தாகமாகவும் आत्मा தொந்ததாகவும் तब उन्होंने संकट में यहोवा की दुहाई दी और उसने उनको सकेती से छुड़ाया।
அலைந்து திரிந்தார்கள், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். 7वां वचन में इस प्रकार पढ़ते हैं, 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, और उनको ठीक मार्ग पे चलाया ताकि वे बसने के लिए किसी नहर को जा पहुंचे. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். यहाँ परमेश्वर भजन संगीता के लेखक परमेश्वर को स्तुति प्रशंसा करता है. இங்கு இந்த சங்கீதத்தை எழுதினவர் இந்த காரியத்தை சொல்லி தேவனை किस மகிமைப்படுத்துகிறார். प्रकार स्तुति प्रशंसा करते हैं? எப்படி தேவனை துதிக்கிறார்? कि वे जंगल में मारे मारे फिर रहे थे. அவர்கள் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் நடந்தார்கள். वे मार्ग पे भटकते हुए फिरे. அவர்கள் வழியில விலகி போனார்கள். उनको मालूम नहीं है, रास्ता भुला गए हैं. அவர்களுக்கு வழி தெரியவில்லை. कहाँ पहुंचना है पता नहीं है. எங்கு போய் சேர வேண்டும் அவர்களுக்கு தெரியவில்லை. कैसे नगर में पहुंचेंगे उनको मालूम नहीं है. எப்படி நகரத்துக்குள்ள போக வேண்டும் அதுவும் தெரியவில்லை. वे भूखे प्यासे मारे फिरे. அவர்கள் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தோய்ந்து போனார்கள். लेकिन भजन संगीता का लेखक कहता है, எங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், परमेश्वर ऐसे लोगों को, தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு 7वां वचन में हम लोग पढ़ते हैं, 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पे लिखा है, அங்க எழுதப்பட்டிருக்கிறது, ठीक रास्ता में उनको ले चला. அவர்களை செவ்வையான வழியில நடத்தினார். वो ठीक रास्ता में उनको ले चला. அவர்களை செவ்வையான வழியில் जिस நடத்தினார். शहर में, जिस नगर में पहुंचना है वहां पे उन्हें पहुंचाया. எந்த நகரத்துல அவர்கள் பிரவேசிக்க வேண்டுமோ அந்த நகரத்துல கர்த்தர் அவர்களை பிரவேசிக்க उसी பண்ணினார். को ही हम इस्राएलियों के जीवन में हम लोग देखते हैं. அதை தான் நாம் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில वे பார்க்கிறோம். घबराए हुए थे, कैसे मैं यरूशलेम वापस जाऊंगा. அவர்கள் கலங்கினார்கள், நான் எப்படி எருசலேமுக்கு போவோம். लेकिन बाइबल में हम लोग देखते हैं, ஆனால் வேதத்துல நம்ம பார்க்கிறோம், इजरा के पुस्तक में हम लोग पढ़ते हैं, எஸ்ரா புஸ்தகத்தில் பார்க்கிறோம், परमेश्वर उनको कुस्रू राजा के समय में सुरक्षित यरूशलेम में पहुंचाया. கோரேஸ் ராஜாவின் நாட்களில பாதுகாப்பாக தேவன் அவர்களை இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தார். हालेलुया, ஹalleluya, हालेलुया. ஹalleluya. और दूसरा उस वचन में हम देखते हैं, இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வசனத்துல यशायाह பார்க்கிறோம். 42 अध्याय का 16 वचन में, ஏசாயா 42:16 वे उनके सामने अंधेरा को मिटाकर वो जो है सीधे रास्ता में अगुवाई क्या करके हम लोग देखते हैं. அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்கி அவர்களை நடத்தினார் என்று பார்க்கிறோம். वहां पे हम हिंदी बाइबल में पढ़ते हैं, ஹிந்தி வேதத்துல நம்ம படிக்கிறோம், परमेश्वर कहता है, उनके आगे मैं अंधियारा को उजियाला करूंगा, அவர்களுக்கு முன்பதாக இருளை நான் வெளிச்சமாக்குவேன், और टेढ़े मार्गों को सीधा करूंगा. அந்த கோணலான வழியை செவ்வையாக்குவேன். देखिए यहाँ परमेश्वर उनसे कहता है, தேவன் அவரிடத்தில் यहाँ சொல்லுகிறார், पे इस बात में दो बातों कहता है, இங்க ரெண்டு காரியத்தை பார்க்கலாம். अंधेरा को हटाकर उजियाला करूंगा, இருளை வெளிச்சமாக மாற்றுவேன், और उनके टेढ़े मार्ग को सीधा करूंगा. கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். देखिए यहाँ पे परमेश्वर क्या कहने के लिए चाहता है, இங்கு தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்? हमारे आत्मिक जीवन के बारे में वो कहने के लिए चाहता है. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இங்கு சொல்ல விரும்புகிறார். परमेश्वर अपने लोगों के साथ किस प्रकार बर्ताव करता है. தேவன் தம்முடைய ஜனங்களோடு எப்படியாக இடைபடுகிறார்? कई बार हम इस प्रकार कहते हैं, அநேக நேரங்களில் நாம இப்படியாக சொல்லுகிறோம், हमारे आत्मिक जीवन ये एक टनल जैसे हैं. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனலை போன்றது. टनल जो हम कभी ट्रेन में यात्रा करते हैं, நான் எப்பொழுது ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணுகிறோமோ वहां पे हम कभी कभी क्या करते हैं, टनल देखते हैं, இடையிடையே நம்ம அந்த गुफा को देखते हैं. அந்த சுரங்கத்தை பார்ப்போம். वहां पे जो है ट्रेन उसमें होकर पार होती है. அந்த சுரங்கத்தின் வழியாக ட்ரெயின் அங்கு முன்னேறி செல்லும். जब वो रेलगाड़ी उस टनल में प्रवेश करती है, எப்பொழுது அந்த ட்ரெயின் அந்த சுரங்கத்துக்குள்ள போகிறதோ वो बिल्कुल अंधेरा में रहेगा. அது முழுவதுமாக அந்த இருளாக காணப்படும். हमें कुछ दिखाई नहीं देगा. நமக்கு எதுவுமே தெரியாது. लेकिन जैसे जैसे हम आगे बढ़ते जाते हैं, எப்படி எப்படி நாம் முன்னேறி செல்கிறோமோ वो जो है वो धीरे धीरे अंधेरा मिट के वो है उजियाला प्रकाश जो है बढ़ते जाएगा. கொஞ்சம் கொஞ்சமாக இருள் மாறி வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். और उस टनल के अंत में हम जो है अच्छा उजियाला को हम लोग देखते हैं. அந்த சுரங்கத்திற்கு பிறகு நம்ம நல்ல ஒரு வெளிச்சத்தை பார்க்க कई முடியும். बार हमारे आत्मिक जीवन में इस प्रकार के अनुभव में होकर हम गुजरते हैं. அநேக நேரங்களில் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்களை நடக்கலாம். हम जो है एक अंधकार जैसे अनुभव को हम महसूस करते हैं. நாம் இருளை போன்ற காரியத்தை நம்ம அனுபவத்துல வரலாம். आगे क्या है हमें पता नहीं चलता है. முன்னால என்ன இருக்கிற
அது நமக்கு தெரியாமல் आगे இருக்கலாம். क्या होगा हमें मालूम नहीं होता है। முன்னால என்ன நடக்கும் அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். बहुत ही सोच समझकर एक एक कदम रखना पड़ता है। மிகவும் யோசித்து ஒவ்வொரு அடிகளும் எடுத்து வைக்க வேண்டும். परमेश्वर मेरे जीवन में क्या करने के लिए चाहता है, தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார், परमेश्वर मेरे लिए क्या रखा है, தேவன் எனக்காக எதை वो வைத்திருக்கிறார், मेरा भविष्य किस प्रकार होगा, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், आगे मुझे किस प्रकार जीवन बिताना होगा, सेवकाई करना होगा। அடுத்தபடியாக நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும். हम कुछ भी सोचे बिना एक अंधकार में रहने जैसे अनुभव में हो सकते हैं। சிலவேளை இப்படி நடக்கலாம், நாம் எதையுமே யோசிக்காமல் நமக்கு அது ஒரு இருளாக தெரியலாம். यहाँ इस्राएल लोग ठीक उसी रीति से पाए गए थे। இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியே காணப்பட்டார்கள். वे जो है अभी बाबिलोन में हैं, அவர்கள் இப்பொழுது பாபிலோனில் இருக்கிறார்கள். लगभग 70 वर्षों से बाबिलोन में हैं, 70 வருஷமாக பாபிலோனில் இருக்கிறார்கள். लेकिन बाबिलोन में रहने के समय में ஆனால் இந்த பாபிலோனில் இருக்கும்போது वे जरूर परमेश्वर यिर्मयाह नबी के द्वारा कहा था कि मैं वापस ले जाऊंगा, தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைத்தார், திரும்ப நான் உங்களை கொண்டு लेकिन வருவேன். उनके सामने कई सारे प्रश्न हैं, இந்த அவருக்கு எப்படியாக இந்த அவருக்கு முன்பதாக இந்த காணின் காடு कई सारे प्रश्न उनके सामने पाया जाता था। எப்படியாக இந்த பிரதிநிதித்துவம் அவருடைய காணப்பட்டது, கேள்விகள் अनेक கேள்விகள் அவர்கள் முன்பதாக காணப்பட்டது। तो वहां पे क्या है, तो कैसे परमेश्वर इसको पूरा करेगा, இப்போது எப்படி அதை தேவன் நிறைவேற்றுவார். जरूर परमेश्वर वायदा दे दिया, தேவன் நிச்சயமாக வாக்கு பண்ணினார், हमें वचन दिया है, அவர் வசனத்தை கொடுத்தார், हम विश्वास करते हैं நாம் விசுவாசிக்கிறோம், परमेश्वर जरूर उसको पूरा कर सकता है। தேவன் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். परमेश्वर वायदा को बदलने वाला नहीं है, தேவன் வாக்குத்தத்தத்தில் மாறாதவர். परंतु कैसे वो मेरे जीवन में पूरा करेगा, அது எப்படி தேவன் என்னுடைய வாழ்க்கையில் तो நிறைவேற்றுவார். परमेश्वर के राहों को जाने बिना, परमेश्वर के तरीका को जाने बिना वे लोग पाए जाते थे। தேவனுடைய வழிகளை தெரியாமல், தேவனுடைய முறைமையை தெரியாமல் காணப்பட்டார்கள். तो उनके सामने कई सारे कठिनाइयां पाई गई थी। அவர்களுக்கு முன்பதாக अनेक கடினமான காரியங்கள் जैसे வைக்கப்பட்டது. मैंने कहा था, எப்படி நான் சொன்னேனோ, वे उस रास्ता को नहीं जानते थे, அவர்கள் அந்த வழியை தெரியாதிருந்தார்கள். और उस रास्ता में कई सारे जो है संकट और मुसीबत पाया गया था। அவர்களுடைய அந்த வழிகளில் अनेक துக்கமான காரியங்களும் வேதனையான காரியங்களும் ये காணப்பட்டது. ऐसा नहीं है जो राजमार्ग में वे लोग आराम से जा रहे, उस प्रकार के रास्ता नहीं है। அப்படிப்பட்ட வழி கிடையாது. அது ஒரு நல்ல ஒரு சொகுசான ஒரு வழி என்று, அந்த ரோடு என்று இல்லை. वहां लिखा है அங்க எழுதப்பட்டிருக்கிறது, वो टेढ़े मार्ग है, கோணலான வழி. वो टेढ़े मार्ग है। கோணலான வழி. तो टेढ़े मार्ग में क्या होता है, கோணலான வழியில் என்ன நடக்கும், थोड़ा कल्पना करके देखिए। हम कई बार जैसे साउथ में रहने वाले या नॉर्थ में रहने वाले कोडाईकनाल, ऊटी, शिमला जैसे जहां में जो है कई सारे पहाड़ी क्षेत्रों में रोड पे यात्रा किए होंगे। நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, கொடைக்கானல், ஊட்டி, சிம்லா இப்படிப்பட்ட அந்த நகரத்துல போவதற்கு நீங்கள் மலை பகுதியில யாத்திரை तो செய்திருக்கலாம். वहां बहुत सारे हेयरपिन बेंड पाया जाता है, அங்கு अनेक हेयरपिन बेंड காணப்படுகிறது. उसी को ही यहाँ पे टेढ़े मार्ग अंग्रेजी में क्रूक्ड पाथ करके लिखा है। அதையே இங்கு கோணலான வழி என்று तो எழுதப்பட்டிருக்கிறது. वहां पे किस प्रकार होता है, அங்கு எப்படி காணப்படும், जब हम एक हेयरपिन बेंड में प्रवेश करते हैं, நாம் எப்படி ஒரு ஹேர் பெண்ட் அந்த வளைவுல நாம போறோமோ, वो आगे रास्ता क्या है आपको बिल्कुल पता नहीं चलेगा। முன்னால இருக்கிற வழி உங்களுக்கு முழுவதும் தெரியாமல் இருக்கும். आपके सामने एक डेड एंड ही पता चलेगा। एक डेड एंड मतलब रास्ता अंध है, वैसे ही पता चलेगा। உங்களுக்கு இப்படியாக தெரியும் அந்த வழி இதோடு முடிகிறது என்று. लेकिन ये सीधे मार्ग रहेगा, ஆனால் நேரான வழி இருக்குமானால் आप बहुत दूर तक दे सकते हैं। நீங்கள் மிக தூரம் வரையிலும் वो ये பார்க்கலாம், रास्ता सीधे चल रहा है, அந்த வழி நேராக वो போகும். मैं इसमें आराम से जा सकता हूँ। நான் இதுல மெதுவாக செல்ல முடியும். यहाँ लेकिन टेढ़े मार्ग रहेगा, ஆனால் இங்கு கோணலான வழி இருக்கும்போது आपको बहुत जो है अंदर घबराहट रहेगा, अनिश्चितता रहेगा। உங்களுக்குள்ளால अनेक கலக்கங்களும் ஒரு நிச்சயமில்லாத சூழ்நிலை यहाँ இருக்கும். इस्राएली लोग इसी प्रकार पाए जाते थे இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி காணப்பட்டார்கள். कि वे परमेश्वर की बातों को, परमेश्वर काम करने का तौर तरीका को नहीं जानने के कारण वे लोग बिल्कुल अज्ञानता में पाए जाते थे। வேலோ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி காணப்பட்டார்கள், தேவனுடைய அந்த காரியங்களையும் அவருடைய கொள்கையையும் அறியாதபடிக்கு கலக்கத்துடன் तो वे காணப்பட்டார்கள். ऐसा वो स्थिति में आप पहुंचे हैं, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் பிரவேசித்திருக்கலாம். वे आगे नहीं बढ़ पा रहे हैं, நாம் முன்னேறி செல்ல முடியாமல் இருக்கலாம். वे आगे नहीं बढ़ पा रहे हैं, அவர்கள் முன்னேறி செல்ல முடியாமல் वहां இருந்தது, अटक गए हैं। அங்கேயே நின்று वे விட்டார்கள். लोग आगे कैसे बढ़ना मालूम नहीं है। அங்கு எப்படி முன்னேறி செல்ல வேண்டும் அவர்களுக்கு தெரியவில்லை. इसी रीति से हम
यीशु मसीह के समय में 6 लोगों को भी हम लोग देखते हैं। இப்படிப்பட்ட காரியத்தை இயேசு கிறிஸ்துனுடைய சமயத்திலும் சீசருடைய வாழ்க்கையில நம்ம जब பார்க்கலாம். यीशु मसीह जी उठा, எப்பொழுது இயேசு உயிர்த்தெழுந்தாரோ वो स्वर्ग में जाने के पहले அவர் பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக यीशु मसीह के चेले यम्माऊ की ओर यात्रा कर रहे थे। இயேசுவின் சீசர்கள் எம்மாவூருக்கு போகும்போது आप सबको इस बात को जानते நாம் होंगे। எல்லாரும் இதை அறிந்திருக்கிறோம். वहाँ 2 चेले जा रहे थे, அங்கு 2 சீசர்கள் நடந்து वहाँ போனார்கள். रास्ता में वो के जा रहे थे। அவர்கள் வழியாக நடந்து போனார்கள். यीशु मसीह उनके साथ वो जो है वो चल रहा था। இயேசு கிறிஸ்து அவரோடு கூட போகிறார். वहाँ लिखा है அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, कि वे यीशु मसीह को नहीं जानते थे। அவர்கள் இயேசுவை அறியாதிருந்தார்கள். यीशु मसीह उनके पास पहले जो भी कहा था अपने पुनरुत्थान के बारे में, स्वर्ग जाने के बारे में, परमेश्वर के राज्य के बारे में, उस बात को वे समझ नहीं पा रहे थे। அப்படி அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. எப்பொழுது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போவேன் என்ற காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். यीशु मसीह को मूसा से लेकर सारी बातों को समझाना पड़ा। இயேசு கிறிஸ்துவுக்கு மோசேயின் காரியங்களிலிருந்து எல்லா காரியங்களையும் புரிய வைக்க வேண்டியதா तब भी இருந்தது. वो पूरा समझ नहीं सके। ஆனாலும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. अंत में यीशु ने क्या किया? அப்பொழுது இயேசு என்ன செய்தார்? उनके आंखों को खोला, தேவன் அவருடைய கண்களை திறந்தார். उनके आत्मिक आंखों को खोला, அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார். तब यीशु मसीह को पहचान सके। அப்படி இயேசுவை அவர்கள் அறிந்து तब கொள்வதற்கு, यीशु मसीह ने जो बताया उसको समझ सके। அவர் இயேசு என்ன சொல்றாரோ அதை புரிந்து तो கொள்வதற்கு आज हम जो है शारीरिक प्रकार से अंधा नहीं हो सकते हैं, நாம் சிலவேளை சரீர பிரகாரமாக குருடனாக இல்லாமல் लेकिन இருக்கலாம். आत्मिक प्रकार से एक अज्ञानता में हम हो सकते हैं। ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை நாம் அறியாதவர்களாக कि இருக்கலாம். हम परमेश्वर की बातों को, परमेश्वर किस प्रकार हमारे जीवन में कार्य करता है, परमेश्वर हमारे लिए क्या बातें रखी है, उसको समझ नहीं पाते होंगे। சிலவேளை நம்ம அறியாது இருக்கலாம். தேவனுடைய காரியங்களை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை அறியாமல் இருக்கலாம். उस समय में परमेश्वर इस्राएलियों से कहता है, அந்த நேரத்தில் இயேசு இஸ்ரவேலரிடம் சொல்லுகிறார், तुम्हें घबराने தேவன் की जरूरत नहीं, तुम्हें घबराने की जरूरत नहीं, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் मैं இல்லை. तुम्हारी हालत को जानता हूँ। நான் உங்களுடைய நிலைமை அறிந்திருக்கிறேன். मैं क्या करूंगा? நான் என்ன செய்வேன்? तुम्हारे अंधेरा को मैं उजियाला में परिवर्तित करूंगा। உங்களுடைய இருளை நான் வெளிச்சமாக்குவேன். मैं तुम्हें तुम्हारा अज्ञानता को हटाकर तुम्हें समझ दूंगा, ज्ञान दूंगा, ताकि मेरी बातों को समझ सकोगे। உங்களுடைய அறியாமையை நான் நீக்கி உங்களுக்கு ஞானத்தையும் தெரிந்து கொள்ளுதலை நான் உங்களுக்கு और தருவேன். तेरे सामने जो टेढ़ा मार्ग है उसको हटाकर उसको सीधा कर दूंगा, உங்களுடைய முன்னால இருக்கிற கோணலான வழியை நான் செவ்வையாக்குவேன். ताकि तुम कहीं रुक नहीं पाए, आगे चलते जाएं। இடையில நீங்கள் எங்கு நிற்காதபடிக்கு நீங்கள் முன்னேறி செல்வதற்காக. यार आज बहुत सारे लोग जो है कहीं जाकर अटक गए हैं, இன்றைக்கு अनेகர் முன்னேறி செல்ல அப்படியே நின்று விட்டார்கள். अपने यात्रा को बहुत अच्छा से शुरू किए, தன்னுடைய யாத்திரையை மிகவும் நன்றாக वो ஆரம்பித்தார்கள். ठीक रीति से चल रहे थे, அவர்கள் சரியான வழியில் சென்றார்கள். परंतु उस यात्रा में एक वक्त में ஆனால் அந்த யாத்திரையில் ஒரு சமயம் वो एक टेढ़े मार्ग को सामना करना पड़ा। அவர்கள் கோணலான வழியை சந்திக்க வேண்டியதா तो இருந்தது. उनको पता नहीं चला कैसे चलना है, அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது எப்படி செல்ல उनको வேண்டும். पता नहीं चला आगे रास्ता किस प्रकार है, அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது முன்னேல வழி எப்படி இருக்கும் என்று. इसलिए वहां पे रुक गए हैं। அதனால அங்கே நின்று விட்டார்கள். वहां almost they become stuck in that place, वे बिल्कुल वहां पे अटक गए हैं। அங்கே அவர்கள் முழுவதுமாக நின்று விட்டார்கள். परमेश्वर उस प्रकार के लोगों से कहता है, தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை मैं சொல்லுகிறார், तेरे अंधियारा को उजियाला में परिवर्तित நான் करूंगा, உங்கள் இருளை வெளிச்சமாக்குவேன், और तेरे टेढ़े मार्ग को मैं सीधा करूंगा, நான் கோணலை செவ்வையாக்குவேன், ताकि तुम जहां पहुंचना है वहां पहुंच सकोगे। நீங்கள் எங்கே சேர வேண்டுமோ அங்கே கொண்டு போய் यारो சேர்ப்பேன். ऐसा परमेश्वर को आराधना करने के लिए हम आए हुए हैं। அப்படிப்பட்ட தேவனை ஆராதிப்பதற்காக वो வந்திருக்கிறோம். हर समय हमें सही मार्ग में ले चलने वाला है। எல்லா நேரங்களிலும் சரியான வழியில் நம்மை நடத்துகிறவர். जंगल में ही हमारे लिए मार्ग निकालने वाला परमेश्वर है। வனாந்தரத்திலேயும் வழியை காண்பிக்கிற தேவன். जहाँ राग नहीं है वहाँ हमारे लिए राग बनाने वाला परमेश्वर है। எங்கே வழி இல்லையோ அங்கே வழியை உருவாக்குற தேவன். तीसरा एक बात को कहकर अंत करने के लिए मैं चाहता हूँ। மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க वो விரும்புகிறேன். 16 वचन में अंतिम भाग में हम देखते हैं, 16வது வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கலாம். मैं ऐसे ऐसे काम करूंगा और उनको न्याय त्यागूंगा। இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். तो यहाँ पे परमेश्वर कहता है, இங்கு தேவன் சொல்லுகிறார், मैं उनको कभी त्यागूंगा नहीं, நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். मैसेज बाइबल में इस प्रकार दिया हुआ है, மெசேஜ் பைபிள்ல எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? sticking with them, not leaving them for a minute। मतलब परमेश्वर कहता है
एक मिनट भी मैं उनको त्यागूंगा नहीं, ஏக்கு மினிட் பி அவர்களை நான் கைவிடாதிருப்பேன். क्षण भर के लिए भी त्यागूंगा नहीं, ஒரு க்ஷணப்பொழுது கூட நான் मैं கைவிடாதிருப்பேன். उनके साथ हमेशा रहूंगा, நான் அவர்களோடு எப்பொழுதும் मैं இருப்பேன். उनको त्यागूंगा नहीं, நான் அவர்களை उनको கைவிடாதிருப்பேன். छोड़ूंगा नहीं। அவர்களை விட்டு விலக மாட்டேன். जिन बातों को मैं कहा हूं उसको पूरा करने तक मैं उनके साथ साथ संग संग हमेशा रहूंगा। நான் எப்பொழுதும் எந்த காரியத்தை அவர்களோடு சொன்னேனோ அதை நிறைவேற்றுவதற்கு எப்பொழுதும் அவர்களோடு கூட இருப்பேன். प्यारो, हम इस बात को हम जो है संपूर्ण रीति से हमें विश्वास करने की जरूरत है। நாம் இதை முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டியது அவசியம். हम बाइबल में देखते हैं, நாம் வேதத்துல பார்க்கிறோம், वहाँ दाऊद के जीवन में हम लोग देखते हैं, அங்கே தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். दाऊद के बारे में सुलेमान कहता है, தாவீதை குறித்து சாலமன் சொல்கிறார், परमेश्वर दाऊद के लिए जो वचन अपने मुंह से कहा उसको अपने हाथों से पूरा किया। தேவன் தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை தன்னுடைய கைகளினால் நிறைவேற்றினார். और यहोशू के बारे में हम लोग पढ़ते हैं, இயேசுவாவை குறித்து பார்க்கிறோம். परमेश्वर यहोशू से जो जिन बातें कही थी, யோசுவாவோடு தேவன் என்ன சொன்னாரோ उनमें से एक वचन को भी गिरने नहीं दिया। அதுல ஒரு வசனமும் கீழே விழாதபடி காத்தார். वही परमेश्वर हमारे साथ है। அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். इस्राएलियों से कहा, இஸ்ரவேலிடம் சொன்னார், तुम यरूशलेम पहुंचने तक எருசலேம் பிரவேசிக்கும் तुम्हारे सारे रास्ता में, உன்னுடைய எல்லா வழிகளிலும், सारे समय में எல்லா நேரத்திலும் तेरे साथ रहूंगा। நான் உன்னோடு கூட இருப்பேன். जिन वायदा को पूरा किया मैं कहा उसको पूरा करूंगा। தேவன் சொன்னார், இந்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன். वही परमेश्वर आज हमसे कहता है, அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு சொல்கிறார், मैं जो तुझसे कहा उसको पूरा करने तक मैं आपके साथ ही रहूंगा। நான் உங்களோடு கூட இருப்பேன். எதை நான் உங்களுக்கு வாக்கு பண்ணினதோ அதை நிறைவேற்றுவதற்கு क्षण भर भी मैं छोड़ूंगा नहीं, க்ஷண பொழுது கூட நான் உங்களை கைவிட तुम्हें மாட்டேன். त्यागूंगा नहीं। நான் உங்களை விட்டு விலக மாட்டேன். तो उस परमेश्वर के सम्मुख में அந்த தேவனுக்கு முன்பதாக इन बातों को अंगीकार करते हुए இந்த காரியத்தை நாம் அறிக்கையிட்டவர்களாக, विश्वास के साथ, விசுவாசத்தோடு एक கூட, भरोसा के साथ, ஒரு நம்பிக்கையோடு கூட, एक आशा के साथ ஒரு நம்பிக்கையோடு கூட परमेश्वर को आराधना करेंगे। நாம் தேவனை वो ஆராதிக்கலாம். एक अंधा को जैसे हाथ धर के ले चलता है उसी प्रकार हमें ले चलने वाला परमेश्वर है। அவர் ஒரு குருடனை கரம் பிடித்து நடத்தி செல்வது போல நம்மை நடத்தி हमारे செல்கிறார். आगे जाकर अंधेरा को उजियाला में परिवर्तित करने वाला है। அவர் நமக்கு முன்பதாக போய் இருளை हमारे வெளிச்சமாக்குறவர், टेढ़े मार्ग को सीधा करने वाला परमेश्वर है। கோணலானதை செவ்வையாக்குகிற தேவன், और क्षण भर भी हमें त्यागे बिना हमारे साथ हमेशा रखने वाला ஒரு परमेश्वर க்ஷண பொழுது கூட நம்மை கைவிடாதபடிக்கு நம்மோடு கூட இருக்கிறவர், एक जीवन साथी के रूप में, व्यक्तिगत मददगार के रूप में हमेशा हमारे साथ रहकर हमें अगुवाई करने वाला परमेश्वर है। நம்முடைய வாழ்க்கையின் ஒரு நண்பராக, எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகிறவராக எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர். आइए उस परमेश्वर को हम आराधना करेंगे। அந்த தேவனை நம்ம हम ஆராதிக்கலாம். सबको ये खड़े होकर परमेश्वर को स्तुति प्रशंसा करेंगे। நாம் எழுந்து நின்று தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். हालेलुया, मुंह खोलकर परमेश्वर को महिमा करेंगे।